ஞாச திலக பிரகாஷிகை என்கிற ஞாச திலக வியாக்கியானம் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி அருளி செய்தது. அதிலே இப்பொழுது 21வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம். ஸ்லோகத்தை வாசிப்போம். அந்தோனந்த கிரகண வசகோ யாதி ரங்கேஷ யத்வத் பங்குர்நௌகா குஹர நிஹிதோ நீயதே நஹவிகேன புங்க்தே போகான விதித நிருபஹ சேவகஸ்யார்பகாதிஹி த்வத் சம்பிராப்தௌ பிரபவதி ததா தேசிகோ மே தயாளுஹு. இந்த ஸ்லோகத்திலே 3 திருஷ்டாந்தங்களை சொல்லி ஆச்சாரிய நிஷ்டனுக்கு இருக்கிற உத்கர்ஷத்தை சொல்லுகிறார். ஒரு கேள்வி வருகிறது, ஆச்சாரிய நிஷ்டனாய் இருக்கிறவன் தனக்கு சரணாகதிக்கு வேண்டிய அங்க பூர்த்தி இல்லாமல் போனாலும், அதாவது ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், கார்பண்யம் என்கிற ஆகிஞ்சன்யம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணம் இதெல்லாம் தனக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆச்சாரியனை ஆசிரியித்து ஆச்சாரியனுக்கு இந்த அங்க பூர்த்திகள் இருப்பதாலே அவனை சேர்ந்தவன் என்கிற வகையிலே இவனுக்கும் சரணாகதி பலிக்கும் என்று நம் சம்பிரதாயத்திலே சொல்லுகிறோமே, அதை ஆட்சேபிக்கிறார்கள் சில பேர். நம் சம்பிரதாயத்திலே ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், பாலர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சிசுக்கள் தவிர திரியக்குகளுக்கு, விலங்குகளுக்கு, ஆத்து பசுமாடு முதலியவற்றுக்கெல்லாம் கூட நாம் சரணாகதி பண்ணி வைக்கிற வழக்கம் இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக. அவற்றுக்கெல்லாம், அந்த விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த அங்க பூர்த்தி ஏற்பட போவதில்லை என்பது நமக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அவர் சார்பிலே ஆச்சாரியன் சரணாகதி பண்ணி வைக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கும் உய்வு ஏற்படும், மோட்சம் கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். நம்முடைய சம்பிரதாயத்திலே அதை பண்ணி வைக்கிற ஆச்சாரியனுக்கு அந்த அங்க பூர்த்தி இருக்கிறபடியினாலே அவன் பிரார்த்திக்கும் பொழுது, பெருமாளிடம் பிரார்த்திக்கும் பொழுது மம மதீயத்வேன அபிமதஸ்ய அஸ்ய சேதனஸ்ய என்று சேர்த்து பிரார்த்திக்கிறான். என்னுடையவன் என்று நான் அபிமானித்திருக்கிற இந்த சேதனனுக்கும் என்று அவன் பிரார்த்தனையில் கோப்திருத்துவ வர்ணம் பண்ணும்பொழுது அப்படி பண்ணுகிறபடியினாலே அவனுடைய அபிமானத்திலே இருக்கிறவனுக்கு ஆனுகூல்ய சங்கல்பாதி அங்கங்கள் என்ன என்றே தெரியாமல் இருந்தாலும் கூட, பகவானுக்கும் தனக்கும் இருக்கிற சேஷசேஷி பாவமே கூட புரியாமல் இருக்கிற வயசானாலும் கூட அந்த சரணாகதி அவர்களுக்கும் பலிக்கும், அவர்களுக்கும் பலன் கொடுக்கும், அவர்களுக்கும் மோட்சம் நாளிலே வரும் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதற்காக பிரமாண வச்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன. வச்சனங்கள் இருந்தாலும் கூட ஆட்சேபிக்கிறவன் அது எப்படி ஒருவன் பண்ணின கர்மா இன்னொருவனுக்கு பலன் அளிக்கும், சாஸ்திரம் அதை அனுமதிக்கவில்லையே, இந்த கர்மாவையே விட்டு விடுங்கள். எந்த கர்மா பண்ணினாலும் ஒருத்தன் நல்லதோ புண்ணியமோ பாவமோ பண்ணினாலும் அதன் பலனை அவன்தான் அனுபவித்தாக வேண்டும் என்று பொதுவான விதி இருக்கிறதே கர்மங்களை பற்றி. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு புண்ணியமோ பாவமோ பண்ணுகிறேன், ஆனால் இதனுடைய பலன் இன்னொருவனுக்கு போகிறது என்று எப்படி சொல்லலாம்? ஆச்சாரியன் பண்ணுகிறான் சரணாகதியை, இவன் சார்பிலே பண்ணினால் கூட அந்த பலன் ஆச்சாரியனுக்கு வருமே தவிர அந்த சிஷ்யனுக்கு எப்படி போகும் என்று ஆட்சேபிக்கிறவர்கள் ஆட்சேபிக்கிறார்கள். அதற்காக 3 திருஷ்டாந்தங்களை காட்டி இங்கே உத்தரம் அருளி செய்கிறார். சரணாகதியில் மட்டுமில்லை, லோகத்திலே கூட ஒரு வைக்கல்யம் உள்ளவன், குறைபாடு உள்ளவன், தோஷம் உள்ளவன் இன்னொருவனுடைய உதவியை பெற்று தன்னுடைய தோஷத்தினாலே சாதிக்க முடியாதவற்றை சாதிக்கிறான் என்று பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அங்கவைக்கல்யம் என்ற தோஷம் இருந்தாலும் ஆச்சாரியன் என்கிற இன்னொருவனுடன் உதவி பெற்று அந்த சரணாகதியினுடைய பலனை இவன் அடையலாம் என்று திருஷ்டாந்தங்கள் மூலம் விளக்குகிறது. இது இப்பொழுது இருக்கிற சர்ச்சை, சரணாகதிக்கு தேவையான ஞானமோ சக்தியோ இல்லாதவர்களுக்கு கூட ஞானம் வேண்டும், சேஷசேஷி பாவமாவது தெரிந்திருக்க வேண்டும்,
பெருமாள் நமக்கெல்லாம் சுவாமி, நாம் பெருமாளுக்கு தாசர்கள் என்ற அளவுக்காவது குறைந்த அளவாவது ஞானம் வேண்டும். அது கூட இல்லாத சிறுவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணுகிறீர்கள் நீங்கள் சரணாகதியை. சக்தியோ சில பேருக்கு அது நன்றாக தெரியும். கடவுள் தான் நம்மை ஆட்டி படைக்கிறான், நாம் எல்லாம் அவனுக்கு சேஷபூதர்கள் என்று தெரிந்தாலும் கூட அந்த சரணாகதியை பண்ணிக்கொள்வதற்கான சக்தி கிடையாது, துப்பு கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது. அந்த உபாயானுஷ்டானம் என்பது சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதை எப்படி பண்ண வேண்டுமோ சாஸ்திரியமான ரீதியிலே அப்படி பண்ணுவதற்கான சக்தி இல்லாதவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணி கொள்ளும் பொழுது பலன் கிடைக்கும் என்று சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதன் பலன் ஆச்சாரியனுக்கு கிடைக்கும் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். எந்த காரியத்தையும் எவன் பண்ணுகிறானோ அவனுக்கு பலன் என்கிற விதிப்படி. ஆனால் இந்த அறிவிலிக்கும் அசக்தனுக்கும், அறிவிலி என்றால் ஞானசூன்யன், அசக்தன் என்றால் சக்தி ரகிதன், அவனுக்கு கூட அதே பலன் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வது யுக்திக்கு பொருந்தவில்லையே என்று அவன் ஆட்சேபிக்கிறான். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? பொருந்தும், யுக்திக்கும் பொருந்தும். விலங்குகளுக்கு கூட நாங்கள் சரணாகதி பண்ணி வைக்கிறோம் என்கிறோம். அவன் கேட்கிறான், விலங்குகளுக்கு கூட சரணாகதி பண்ணி வைக்கிற நீங்கள் அவற்றுக்கு அந்த சரணாகதிக்கு வேண்டியான அங்க பூர்த்தி, 5 அங்கங்கள் இருக்கின்றன சரணாகதிக்கு, அந்த 5 அங்கங்களும் அவற்றுக்கு கிடையாது என்று தெரிந்தும் கூட அவற்றுக்கு பலன் கிடைக்கும் என்று வாதாடலாமா? பொதுவாகவே இன்னொருவன் பண்ணுகிற கர்மத்தின் பலன் இன்னொருவனுக்கு கிடைக்கும் என்பது சாஸ்திர விருத்தம். இப்பொழுது ஆச்சாரியன் பண்ணுகிற சரணாகதியினுடைய பலன் சிஷ்யனுக்கு கிடைக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று ஆட்சேபித்த பொழுது நம்முடைய பதில், இன்னொருவனுடைய காரியத்தின் பலன் இவனுக்கு கிடைக்கவில்லை, இவன் தன்னுடைய காரியத்துக்கு பலனாகத்தான் மோட்சத்தை பெறுகிறான். எவன்? இந்த குழந்தையானாலும் சரி, தெரியக்கானாலும் சரி. என்ன காரியம் இது பண்ணிற்று என்றால், சரணாகதி பண்ணி வைக்கிற ஆச்சாரியனிடம் அபிமானித்து அவனுடைய வஸ்துவாக ஆயிற்று. ஆச்சாரியனை ஆசிரியத்தது. ஆசிரியனம் என்று தனியாக ஒன்று பண்ணாத திரியக்குகள் கூட ஆச்சாரியனுடைய அபிமானத்திலே வர்த்தித்தது. பசுமாட்டுக்கு சரணாகதி பண்ணுகிறார் ஆச்சாரியன் என்றால் அந்த பசுமாடு ஆச்சாரியனை சேர்ந்த பசுமாடாக ஆச்சாரியனுக்கு இத்தனை நாட்கள் பால் கொடுத்து கொண்டிருந்தது. அந்த மாதிரியாக ஆச்சாரியனிடம் அபிமான பாத்திரமாக ஒரு ஜீவனத்தை நடத்தின அந்த காரியத்தின் பலனாக அந்த ஆச்சாரியன் பண்ணி வைக்கிற சரணாகதி இவனுக்கு பலிக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். இதே மாதிரி ஒரு விசாரம் பிரம்மசூத்திரத்திலேயும் வருகிறது, பக்தி யோகத்துக்கே கூட. அங்கே என்ன உபனிஷத் சொல்லி இருக்கிறது என்றால், பக்தி யோகம் பண்ணினவன் அது பலிக்கிற கடைசி சமயத்திலே அவனுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு போய்விடுகின்றன, அவனுடைய நண்பர்களுக்கு புண்ணியங்கள் போகின்றன, அவனுடைய துவேஷிகளுக்கு பாவங்கள் போகின்றன. இவன் இரண்டையும் கொடுத்து விட்டு இவன் மோட்சத்துக்கு போகிறான் என்கிறது. அங்கேயே இந்த கேள்வி வருகிறது, ஒருவன் பண்ணின புண்ணியமோ பாவமோ இன்னொருவனுக்கு எப்படி போகலாம்? இவன் பண்ணின புண்ணியம் இவன் நண்பர்களுக்கு போகின்றன என்றால் பொதுவான ஒரு விதி இருக்கிறதே, அவரவர்கள் பண்ணினதை அவரவர்களே தான் அனுபவித்தாக வேண்டும் என்று. அது என்ன ஆகிறது என்ற கேள்வி அங்கேயே வந்து, அங்கேயே எப்படி பதில் சொல்லி இருக்கிறார்கள்? இவ்வளவு புண்ணியசாலியான பக்தி யோகியான ஒருவனுக்கு நண்பனாயிருந்த புண்ணியத்தை பண்ணினதன் பலனாக அவனுக்கு அது போகிறது. இப்படி பரம பாகவதனான ஒருவனுக்கு துவேஷியாக பகைவனாக இருந்த பாவத்தினுடைய பலனாக இவனுடைய பாவம் அவனிடம் செல்கிறது என்று, அவரவர்கள் பண்ணின புண்ணிய பாவங்களின் பலன்தான் அது என்று. அதே போலத்தான் இங்கேயும் சொல்ல வேண்டும், இந்த ஆச்சாரியனை ஆசிரியனம் பண்ணின புண்ணியம், அதன் பலனாக இந்த ஆச்சாரியன் பண்ணின சரணாகதி இவனுக்கு பலிக்கிறது என்று. இப்பொழுது ஒரு ஸ்லோகம், அந்தோனந்த கிரகண வசகா என்று ஆரம்பித்து ஞாச திலகத்தில் இருப்பது வாசித்தோம். அதனுடைய பொழிப்புரை வங்கீபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமி பொழிப்புரை எதற்காக எழுதியிருக்கிறார் என்றால், இந்த ஸ்லோகமானது
ரகசிய திரைசாரத்திலேயும் வருகிறது மேற்கோளாக. அதாவது சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசிய திரைசாரம் என்கிற கிரந்தத்திலே தன்னுடைய ஞாச திலக கிரந்தத்தில் இருக்கிற ஸ்லோகத்தையே மேற்கோளாக காட்டி என்று ஞாச திலகத்திலே சொன்னோம் என்று ஒரு வாக்கியத்தை அங்கே அருளி செய்திருக்கிறார். அந்த இடத்திலே இந்த பொழிப்புரை. ரங்கநாதனே, குருடன் கண்ணுள்ளவனை பிடித்து கொண்டு அவன் உதவியால் நடந்து செல்லுகிறான். குருடன் என்கிறவன் வழி தெரியாதவன், ஞானம் இல்லாதவன். ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று பார்க்கிறான், அந்த இடத்தை பற்றின ஞானம் இல்லை, அந்த இடத்துக்கு போக வேண்டிய வழி எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரிவதில்லை. அவன் என்ன பண்ணுகிறான்? வேறொருவனை பிடித்து கொள்ளுகிறான். கண் உள்ளவன் இவன் இவன் தன்னுடைய கையாலே அவனை பிடித்து கொண்டு அவன் எப்படி எப்படி போகிறானோ அவனோடு கூட இவனும் நடந்து போகிறான். அவன் உதவியால் கடைசியில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சென்று விடுகிறான். அதே போலத்தான் இங்கேயும் இரண்டாவது திருஷ்டாந்தம், நொண்டி ஓடத்துக்குள் வைக்கப்பட்டு ஓடக்காரனால் கொண்டு போகப்படுகிறான். நொண்டியா இருக்கிறவனுக்கு நீந்த முடியாது, அசக்தி. சக்தி இல்லாமல் இருந்தாலும் கூட அவனும் தான் கரையை தாண்டுகிறான், ஆற்றங்கரையை. எப்படி என்றால், ஒரு ஓடக்காரன் அவனுக்கு தெரியும் தாண்டுகிற உபாயம். ஓடம் என்கிற கருவியை வைத்துக் கொண்டு அந்த உபாயத்தின் மூலம் அவன் தாண்டி விடுகிறான். அப்பொழுது இந்த நொண்டியை இந்த ஓடத்துக்குள்ளே வைத்து கொண்டு அந்த ஓடத்தை செலுத்தி அவன் கொண்டு போகிறான். செலுத்துபவன் அந்த ஓடக்காரன் தானே. இந்த நொண்டி ஓடத்தை செலுத்தவில்லையே, அவனுக்கு அந்த பயன் வரலாமா? கரையை தாண்டுவது என்கிற பயன் என்று யாரும் ஆட்சேபிப்பதில்லை. ஏனென்றால் பிரத்யட்சமாக பார்க்கிறோம். ஓடக்காரன் ஓடம் செலுத்துவதனுடைய பலன் ஓடக்காரனுக்கு மட்டுமில்லாமல் அந்த ஓடத்திலே வைத்துக் கொண்ட நொண்டிக்கு தான் கிடைக்கிறது. அசக்தனுக்கும் கூட இன்னொருவன் பண்ணின காரியத்தினாலே பலன் கிடைக்கிறது என்பதை நேரடியாக நாம் பார்க்கிறோம். இது இரண்டாவது திருஷ்டாந்தம். மூன்றாவது திருஷ்டாந்தம், ராஜ சேவகன் ஒருவன் இருக்கிறான். ராஜா பலன் கொடுக்கிறவன், அவனிடம் வேலை பார்ப்பவன், ராஜாவிடம் சேவை பண்ணுபவன் ராஜசேவகன். ராஜா அவனுக்காக சில பலன்களை கொடுக்கிறான். ஆனால் அந்த சேவகனுடைய குடும்பத்திலே புதல்வன் முதலியவர்கள் இருக்கிறார்களே, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை ராஜா சேவகனுக்கு கொடுத்த போகங்களை அனுபவிக்கிறதா இல்லையா? அந்த குழந்தைக்கு ராஜா யார் என்றே தெரியாதே. அந்த போகங்களை சம்பாதிக்கிற சாமர்த்தியமும் அதற்கு கிடையாதே. ஞானமும் இல்லாமல் சக்தியும் இல்லாமல் அந்த குழந்தை ராஜா தருகிற போகங்களை எல்லாம் அனுபவிக்கிறதே. நல்ல பட்டாடை உடுத்தி கொள்ளுகிறது, நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடுகிறது, அதெல்லாம் அந்த குழந்தை கிடைக்கிறது. எதனாலே என்றால், அந்த குழந்தையினுடைய தகப்பனானவன் ராஜாவை பற்றி தெரிந்தவன், ராஜாவுக்கு சேவை பண்ணுபவன். அந்த போகங்களை எல்லாம் அவன் சம்பாதித்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் தந்திருக்கிறான். அப்பொழுது குழந்தைகளும் அந்த போகங்களை அனுபவிக்கின்றன. இந்த மூன்று திருஷ்டாந்தங்கள் எப்படியோ அப்படியே கருணை உள்ள ஆச்சாரியனானவன் ஞானசக்தி ஹீனனான நான் உன்னை அடையும்படி செய்கிறான். எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு சக்தி கிடையாது, ஆனால் நான் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியித்து விட்டேன். அந்த ஆச்சாரியனுக்கு ஞான சக்தி இருப்பது மட்டுமில்லாமல் கருணை என்கிற ஒன்று இருக்கிறபடியினாலே ஞான சக்தியை வைத்துக் கொண்டு தான் கிடைத்தேறுவது மட்டுமில்லாமல் கருணையின் மூலமாக என்னையும் கிடைத்தேற்றி வைக்கிறான் ஆச்சாரியன் என்று மூன்று திருஷ்டாந்தங்களை சொல்லி இந்த ஸ்லோகம் முடிகிறது. இதிலே ஒரு கேள்வி, மூன்று திருஷ்டாந்தங்களை எதற்கு சொல்ல வேண்டும்? ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் போதாதா? எல்லா திருஷ்டாந்தங்களையும் சொல்ல வேண்டும் என்றால் மூன்றோடு ஏன் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று மூன்று திருஷ்டாந்தங்கள் சொன்னதற்கே ஒரு காரணம் உண்டா என்று வியாக்கியாதாக்கள் அலசுகிறார்கள். இருக்கிறது. அரங்கனே, உபாயானுஷ்டானத்துக்கு வேண்டிய ஞானம் இல்லாதவன் ஒருவன், அந்த ஞானம் இருந்து கூட உபாயானுஷ்டானத்துக்கு வேண்டிய சக்தி இல்லாத ஒருவன், இன்னொருவன் மூன்றாமவன் ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது, குழந்தை போலவும் தெரிய போலவும் இருக்கிறவன். இப்படி மூன்று விதத்தார்கள், மூன்று ரகத்து மனுஷர்கள் லோகத்திலே இருக்கிறார்கள். சரணாகதியாக முமுட்சுவாகி சரணாகதி பண்ணிக்கொள்ள விழைபவர்கள், ஞானமே இல்லாதவர்கள் என்று ஆச்சாரியனை மாற்றும் ஆசிரியிப்பார்கள். அவனுக்குத்தான் தெரியும், என்ன பண்ண வேண்டும் என்பதும் அவனுக்குத்தான் தெரியும்.
எனக்கு ஆச்சாரியனை ஆசிரியிக்க வேண்டும், அவன் நல்ல வழி காட்டுவான் என்பது மட்டும்தான் தெரியும். உபாயானுஷ்டானத்துக்கான ஞானம் கிடையாது. சரணாகதியாமை அதற்கு எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும்? துவய மந்திரத்தை தான். ஆனால் இவனுக்கு தெரியாது எந்த மந்திரத்தை சொல்லி அதற்கு எப்படி சங்கல்பம் பண்ணி கொள்ள வேண்டும், 5 அங்கங்களை பற்றி எப்படி பேச வேண்டும், கோப்திருத்த வர்ணத்தை எப்படி பண்ண வேண்டும், ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டுமாமே. அதோடு கூட இன்னும் என்னென்ன சமர்ப்பணம் பண்ண வேண்டும், பர சமர்ப்பணம் பண்ண வேண்டும், பல சமர்ப்பணம் பண்ண வேண்டும், இதெல்லாம் இவனுக்கு தெரியாது. ஞானம் இல்லாத ஒருவன் ஏதோ பரநியாசம் என்று ஒன்று இருக்கிறதாம், அதற்கு பல பெயர்கள் இருக்கின்றனவாம், சரணாகதி, பிரபத்தி என்று. அதை என்னுடைய பெரியவர்கள் அனுஷ்டித்திருக்கிறார்களாம், எனக்கு தெரியாது, நான் ஒரு ஆச்சாரியனிடம் போகிறேன், அவனுக்கு தெரியும் என்று போகிறானே, அவன் ஞானம் இல்லாதவன். இன்னொருவன் இருக்கிறான், அவன் காலக்ஷேபமே பண்ணி முடித்திருக்கிறான், ரகசிய திரைசாரம் தெரியும், சேஷ சேட்டி பாவம் நன்றாக தெரியும், என்னென்ன 5 அங்கங்கள், அதை எப்படி பண்ண வேண்டும், எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கூட அவன் ஆச்சாரியனிடம் போகிறான். ஏனென்றால் எனக்கு அதை பற்றி அறிவு இருந்தால் கூட அதற்கான சக்தி எனக்கு இல்லை. அந்த உபாயானுஷ்டானம் பண்ணுவதற்கான ஒரு திறமை வேண்டும் அல்லவா, அது எனக்கு இல்லை. அதனாலே நான் தகுதி பெற்றவனாக இருந்தாலும் கூட தானே அனுஷ்டிப்பதற்கான தகுதியை பெறவில்லை. அதற்காக ஒரு ஆச்சாரியனிடம் போகிறேன். அவருக்கு தெரியும், அவர் சக்தராக இருக்கிறார், அந்த உபாயானுஷ்டானத்தை அனுஷ்டிப்பதற்கு வேண்டிய நியம நிஷ்டைகளோடு இருக்கிறார். உதாரணமாக நான் திரைவர்ணிகனாக இல்லாமல் வேறு சதுர்த்த வர்ணத்தவனாக இருந்தால் இவன் பஞ்சம வர்ணத்தவனுக்கு கூட உபாயானுஷ்டானம் பண்ணலாம். அவனுக்கு அதுக்கான சக்தி கிடையாது, அவனாக பண்ணிக்கொள்ள முடியாது. ஆனால் அவன் ஆச்சாரியனை ஆசிரியித்து பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ஞானமில்லாத சில பேர் இருக்கிறார்கள், ஞானம் இருந்தும் சக்தி இல்லாத சில பேர் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது என்று அந்த 3வது ரகத்தில் இருக்கிறார்கள். இப்படி தானாக உபாயானுஷ்டானம் பண்ணிக்கொள்ளாமல் ஆச்சாரியனுடைய கருணையை நாடுபவர்களிலே 3 ரகத்தவர்கள் இருப்பதனாலே ஒவ்வொரு ரகத்தாருக்கும் ஒவ்வொரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறார். குருடனாயிருப்பவன் வழி தெரியாமல் போக வேண்டிய இடத்துக்கு போவதற்கு ஞானமல்லாமல் இன்னொருத்தனுடைய உதவியை நாடுகிறான். நீந்துபவதற்கு முடியாத நொண்டியாயிருப்பவன் சக்தி இல்லாத காரணத்தினாலே படகோட்டி என்கிறவனுடைய உதவியை நாடுகிறான். குழந்தையாயிருப்பது ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது என்று இருந்தும் அந்த குழந்தைக்கு தகப்பனாராயிருப்பவனுக்கு அதெல்லாம் இருக்கிறபடியாலே அவன் சம்பாதித்து தனக்கு கிடைத்த போகங்களை குழந்தைக்கும் கொடுக்கிறான். ஞானம் சக்தி என்ற 2ம் இல்லாத வகுப்பு அது. ஆக 3 திருஷ்டாந்தங்களிலே முதலாவதிலே ஞானாபாவம், 2வதிலே சக்தி அபாவம், 3வதிலே உபய அபாவம். ஆக 3 விதமான மனுஷர்கள் சரணாகதி பண்ணிக்கொள்கிறார்களே ஆச்சாரிய நிஷ்டை மூலமாக, அந்த 3க்கும் தனித்தனியே 3 திருஷ்டாந்தங்களை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இந்த 3 திருஷ்டாந்தங்களையும் இப்பொழுது நாம் இன்னும் நன்றாக ஆழ்ந்து கவனிக்க போகிறோம். 3 திருஷ்டாந்தங்களிலே முதல் திருஷ்டாந்தம், அதை பற்றி இங்கே பிரகாசிகா பங்கி, குருடனல்லாதவனை அண்டி குருடன் தன் இடத்துக்கு செல்லுகிறான் என்று. ஒரு குருடன் இருக்கிறான், அவன் சாலையை கடக்க வேண்டும். சாலையிலே வாகனங்கள் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவன் கடக்க தொடங்கினானால் இவன் வாகனத்திலே அடிபட்டு போக முடியும். ஏனென்றால் இவன் குருடனானபடியினாலே எந்த வாகனம் எங்கே வருகிறது என்று தெரியாதவனாக இருக்கிறான். அப்பொழுது இந்த குருடன் என்ன பண்ணுகிறான், குருடன் அல்லாதவன் ஒருவனை அண்டுகிறான். என்னை கையை பிடித்து அந்த சாலையை கடக்கும் வரை நீங்கள் பத்திரமாக அழைத்து செல்லுங்கள் என்று. இவன் போக வேண்டிய இடத்துக்கு இவன் போகிவிடுகிறான், எவனோ ஒருவன் குருடன் இல்லாத ஒருவனுடைய உதவியை வைத்துக் கொண்டு. இப்பொழுது ஆச்சாரிய நிஷ்டையிலே சரணாகதி பண்ணிக் கொள்ளுகிறவனும் அப்படித்தான். நாம் எல்லாம் ஆச்சாரியனை அடைந்து சமாசிரயணம், ஆச்சாரிய ஆசிரயணம் பண்ணி அதன் பிறகு பிரபத்தி பண்ணிக் கொள்ளுகிறோமே, நாம் எல்லாம் குருடர்கள் போலதான்.
சரணாகதன் குருடன் போல இருக்கிறான், ஞானஹீனனாக இருக்கிறான் ஆச்சாரிய நிஷ்டையில. இன்னொருத்தன் ஆச்சாரியன் என்பவன் குருடன் அல்லாதவன் ஒருவனுடைய உதவியை இந்த குருடன் நாடுகிறானே, அவனுடைய ஸ்தானத்திலே இருக்கிறான். ஆச்சாரியன் ஞானவானாக இருக்கிறான், இந்த குருடனுக்கு உதவுகிறான். போய் சேரும் இடம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த ஸ்தானத்திலே பகவான். பகவான் தான் இந்த முமுட்சு போய் சேர வேண்டிய இடம் என்று இதிலே உவமைகள் எது எதற்கு உவமை என்பதை பார்த்தாயிற்று. இப்பொழுது பொருத்தங்கள், இந்த உவமை பொருந்துகிறதா என்றால், குருடனுக்கு வழி தெரியாது என்பது போல ஆச்சாரிய நிஷ்டனுக்கு மோட்ச வழியான உபாயானுஷ்டானத்தை தானே பண்ணிக்கொள்ள தெரியாது. பின்னாலே ஒரு கேள்வி, இன்னொரு சர்ச்சை வரப்போகிறது. தெரிந்தவன் தானே பண்ணிக்கொள்ளலாமா? பண்ணிக்கொள்ளலாம், ஸ்வனிஷ்டை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் தெரிந்தவன் தனக்கு தெரிந்தே இருந்தும் கூட, தனக்கு சக்தி இருந்தும் கூட தானே பண்ணிக்கொள்ளாமல் இன்னொருவனுடைய உதவியை நாடலாமா என்ற ஒரு சர்ச்சை பின்னாலே வரப்போகிறது. குருடன் ஒரு இடத்துக்கு செல்ல ஆசைப்படுகிறானே, அவனுக்கு கந்தவிய தேசம், பிராப்திய தேசம் என்று ஒன்று இருக்கிறதே, அதுபோலே இங்கே சிஷ்யனாக இருக்கிறவன் முமுக்ஷு ஆகிறான், மோட்சத்துக்கு ஆசைப்படுகிறான். மோட்சம்தான் அவன் போய் சேர வேண்டிய இடமாக இருக்கிறது. குருடனை இன்னொருவன் அழைத்து போகிறானே, அது போலத்தான் ஆச்சாரியன் சிஷ்யனை பகவானிடம் அழைத்து போகிறான். அந்த மாதிரி உபமை பொருந்துகிறது. அப்படி அழைத்து போகிறவன் அனந்தன் என்று இங்கே பதம், அந்தோ நந்த கிரகண வசகா என்று அனந்தன் என்று சொல்லி இருக்கிறதே, குருடன் இல்லாமல் இருக்கிறான் என்று, அதுவும் இங்கே பொருந்துகிறது. ஆச்சாரியனானவன் ஞானவானாக, ஞானியாக இருக்கிறான். தவறி போய் ஒரு குருடன் இன்னொரு குருடனுடைய உதவியை நாடிவிட்டால் அவன் போய் சேர முடியாது. அதே போல நாம் நேரடியாக உபாயானுஷ்டானம் பண்ணிக்கொள்கிற ஞான சக்தி இல்லாதவர்கள் நம்மை போலவே ஞானம் சக்தி ரகிதனான ஒருவனை வரித்தால், நீ எனக்கு உபாயானுஷ்டானத்தை பண்ணிவை என்று காரியம் கெட்டு போகும். அதனாலே நாம் ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கும் பொழுதே அந்த ஆச்சாரியன் நம்மை போன்றவன் இல்லை, அவன் இந்த விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு சரணாகதி பண்ணி வைக்கக்கூடிய சக்தி உள்ளவன் என்று தெரிந்த, அதில் ஒரு நிர்ணயத்தை நிச்சயத்தை நாம் பண்ணிக்கொண்டு அப்படிப்பட்ட ஆச்சாரியனை தான் நாம் அடைய வேண்டும் என்று. ஆச்சாரியனானவர் உபாயத்தை அறிந்தவர். அதுபோலத்தான் குருடனுக்கு உதவுபவன் என்று ஒன்று இருக்கிறானே அவன். அதற்கடுத்ததே அந்தோனந்தா என்று சொல்ல பிறகு அனந்தா என்பதனுடைய பொருத்தத்தை இப்ப சொன்னோம். கிரகண வசகோ, கிரகண என்று ஒரு பதம் இருக்கிறது. கிரகணம் என்றால் பிடித்துக் கொள்ளுவது. குருடன் இல்லாதவனை பிடித்து கொண்டு விடுகிறான், அவனுடைய கையை பிடித்து கொண்டு சாலையை கடக்கிறான். அதே போலத்தான் சிஷ்யனாய் இருக்கிறவன் தனக்கு சரணாகதி பண்ணி வைக்கிற ஆச்சாரியனை பிடித்து கொண்டு விடுகிறான். இங்கே பிடிப்பது என்பது ஆசிரயணம். ஆச்சாரியனை ஆசிரயித்து அவனை அவலம்பித்து அவனை பற்றுக்கோடாக கொண்டு, பிடிப்பது என்றால் கையை தொட்டுவது என்றுதான் அர்த்தமில்லை, அவனை அவலம்பமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். இவனால் ஆகாத காரியத்தை அவன் சாதித்துக் கொடுக்கிறவன் என்பதாலே ஆசிரியிக்கிறான். அதற்கடுத்து ஒரு பதம் இருக்கிறது, அந்தோனந்த கிரகண வசகா என்று. வசகா என்று ஒரு பதம் இருக்கிறது, வசப்பட்டு நடக்கிறான் என்று. குருடனுக்கு உதவுவதற்கு ஒருவன் வருகிறானே, அவனுக்கு வசப்பட்டு இந்த குருடன் போகிறான். நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன், நீ இடப்பக்கம் அழைத்து கொண்டு போனால் நான் வலப்பக்கமாக திமிரி கொண்டு போவேன் என்றெல்லாம் பண்ணினானால் இந்த குருடன் தன் கந்தவிய தேசத்துக்கு போய் சேர முடியாது. உதவுபவனுக்கு வசப்பட்டு இந்த குருடன் நடப்பது போல நாமும் நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிற ஆச்சாரியனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய காரியம் சித்திக்கும். வசகா என்ற பதத்திலே அந்த நீதி. அந்தோ நந்த கிரகண வசகோ யாதி ரங்கேஷ தத்வது. ரங்கநாதனே கடைசியிலே குருடனுக்கு காரிய சித்தி ஏற்படுகிறது, அது போலத்தான் ஆச்சாரிய நிஷ்டனுக்கும் என்று முதல் பாதம் முடிகிறது. இரண்டாம் பாதத்திலே இரண்டாவது திருஷ்டாந்தம்.
ஓடக்காரன் ஒருவன் இருக்கிறான். ஓடம் என்பதும் படகோட்டி என்று வைத்துக் கொள்வோம். ஓடம் என்பதும் படகு என்பதும் பரியாயங்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நொண்டி ஒருவன் ஆறை கடக்க வேண்டும். நொண்டி அவன் கால் நொண்டியாக இருக்கிற காரணத்தாலே நீந்தி கடப்பது அவனாலே முடியாது. அதனாலே அவன் அசக்தனாக இருக்கிறான், சக்திஹீனன். அவன் ஓடக்காரனுடைய உதவியை நாடுகிறான். ஓடக்காரனுக்கு தெரியும் ஆற்றை கடப்பது எப்படி, அந்த ஓடத்தின் மூலம் என்று. இப்பொழுது எப்படி திருஷ்டாந்த பொருத்தங்கள் என்று பார்த்தால், நொண்டி போலே இந்த சிஷ்யன், ஆச்சாரியன், நிஷ்டனான சிஷ்யன், ஆச்சாரியனுடைய உதவியை நாடுகிற சிஷ்யன் நொண்டி போலே இருக்கிறான். ஓடக்காரன் போலே ஆச்சாரியன் இருக்கிறான். ஆற்றினுடைய அடுத்த கரை போலே பகவான் இருக்கிறான், போய் சேர வேண்டிய இடமாக. இதுல எளிதாக ஒன்று, ஓடம் போலே அந்த சரணாகதி என்கிற கர்ம இருக்கிறது, உபாயம். அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிற ஆச்சாரியன் ஓடக்காரன் என்றால், ஓடம் எது? சரணாகதியே தான் நமக்கு ஓடம். இந்த திருஷ்டாந்த சதுஷ்டயத்திலே பொருத்தங்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால், நொண்டிக்கு தானாக கரைக்கு போக முடியாது, அசக்தன். அதுபோல நம் போன்ற சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியனுடைய உதவி இல்லாமல் நாம உபாயானுஷ்டானம் பண்ண முடியாமல் இருக்கிறது. இரண்டாவது பொருத்தம், ஓடக்காரனுக்கு கரையேறுவது தெரியும். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவது என்பது ஓடக்காரனுக்கு தெரியும், முடியும். அவன் சக்தனாக இருக்கிறான். அதுபோல நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கிற ஆச்சாரியரானவர் பகவானிடம் நம்மை அடைவிக்க தெரிந்தவராக இருக்கிறார். தானும் அடைகிறார், நம்மையும் அடைவிக்கிறார். அதைத்தான் அடுத்த வரி சொல்லுகிறது. ஓடக்காரன் பிறரையும் கரையேற்றுகிறான். தான் மட்டும் ஓடம் செலுத்த தெரிந்திருப்பதனாலே அக்கறைக்கு போனால் போதும் என்றில்லாமல், ஏதோ ஒரு காரணத்தினாலே மற்றவர்களுக்கும் அவன் உதவ முற்படுகிறான். உங்களையும் கரை கொண்டு சேர்க்கிறேன் என்கிறான். காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஓடக்காரனுக்கு என்ன காரணம் என்றால், எனக்கு பணம் கொடுங்கள், நான் சேர்க்கிறேன் என்று சொல்லலாம், பரஸ்பர உபகாரம் என்று. ஆச்சாரியனுக்கு என்ன காரணம் என்றால், கருணை என்பது காரணமாகிறது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற அருள் சிந்தை அவருக்கு இருக்கிற காரணத்தினாலே மற்ற பேரையும் நாம் கரையேறும் போது கூடவே கரையேற்றி கொண்டு போவோம் என்று ஆச்சாரியன் நினைக்கிறார். இப்படி இரண்டாம் திருஷ்டாந்தம் இரண்டாம் வரியிலே முடிகிறது. நீயதே நாவிகேன என்று. தங்குவை குகரே நிகிதா என்ற பதம் இருக்கிறது. ஓடத்திலே ஏதோ ஒரு சந்திலே, ஓடத்திலே ஏதோ ஒரு மூலையிலே அல்லது ஒரு இடத்திலே நிகிதா வைக்கிறான். அந்த நொண்டிக்கு அது கூட முடியாது. அந்த ஓடத்திலே ஒரு பக்கத்திலே உட்காருவதற்கு கூட இன்னொருவனுடைய உதவியை நாடுகிறான் அந்த நொண்டி. அந்த மாதிரிதான் ஆச்சாரியன் நமக்காக சரணாகதி அனுஷ்டிக்கும் பொழுது அந்த சரணாகதியை கூடவே அனுஷ்டிக்கிற அந்த சக்தி கூட நமக்கு கிடையாது. அதற்கும் ஆச்சாரியனையே அவலம்பித்து அவரே நம்மை கொண்டு ஓடத்திலே உட்கார்த்தி வைத்து ஓடத்தை செலுத்தி துடுப்பிட்டு அக்கறைக்கு எடுத்து செல்லுகிறார். இப்பொழுது மூன்றாவது திருஷ்டாந்தம். அவிது தன்றுபக, ஒரு குழந்தை இருக்கிறது, அதற்கு ராஜா யார் என்பதே தெரியாது. யாருடைய குழந்தை அது என்றால், அரண்மனையிலே சேவகம் செய்கிற ஒருவனுடைய குழந்தை. அவன் ராஜ சேவகனாய் இருக்கிறபடியினாலே, ராஜனுக்கு பிரீத்தி பாத்திரமாக இருக்கிறபடியினாலே அவனுக்கு ராஜா சில போகங்களை கொடுக்கிறான், நிறைய உணவு கொடுக்கிறான், இருக்க இடம் கொடுக்கிறான், உடுக்க உடை கொடுக்கிறான், இன்னும் மற்ற போகங்களையும் அவன் தருகிறான். ஆனால் அந்த ராஜ சேவகனுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்களே, மனைவி, மக்கள் முதலியவர்கள், அவர்கள் அந்த போகங்களை அனுபவிக்கிறார்களே, அவர்களுக்கு யார் இந்த போகத்தை எல்லாம் கொடுக்கிற ராஜா என்று தெரியுமா என்றால், ராஜா இன்னார் என்று கூட தெரியாமல், ஏதோ நம்முடைய குடும்ப ரட்சகரானவர், குடும்ப தலைவரானவர் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிறார், அதை நாம் அனுபவிக்கிறோம் என்பது மட்டும் தெரிந்து குடும்பத்திலே போகங்களை
போகம் புங்தே. ராஜசேவகனுடைய அபிமானத்தினாலே அந்த போகத்தை அனுபவிக்கிறார்கள். இவர்கள் எப்படி போகத்தை அனுபவிக்க முடியது என்றால், இந்த குடும்ப தலைவன் இருக்கிறானே அவன் இவர்களை அபிமானித்திருக்கிறான். இவன் நம்மவன், நம்முடைய மனைவி, நம்முடைய புதல்வன், நம்முடைய பெண் என்று தன் குடும்பத்தவர்களை தன்னவர்களாக அவன் நினைக்கிற காரணத்தினாலே அவனுக்கு கிடைத்த, அவன் சம்பாதித்த ராஜபோகங்களை எல்லாம் இவர்களும் சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். இதேதான் நடக்கிறது இந்த ஆச்சாரிய நிஷ்டையிலே. சிஷ்யனா இருப்பவனுக்கு பகவானை பற்றின பிரம்ம ஞானம் இல்லாமல் போகலாம், பரவாயில்லை. ஆனால் இவன் ஆச்சாரியனுடைய அபிமான பாத்திரமாகிவிட்டான். ஆச்சாரியனுடைய குடும்பத்தினன் போலே ஆச்சாரியனுடைய பிரீத்தி பாத்திரமாக, ஆச்சாரியன் மதியன் என்று நினைக்கும்படியாக, இவன் என்னை சேர்ந்தவன் என்று ஆச்சாரியன் நினைக்கும்படியாக, அங்கே பதம் மதீயத்வேன அபிமதஸ்ய என்று, அப்படி ஆச்சாரியன் நினைக்கும்படியான நிலையிலே இவன் வந்திருக்கிறபடியினாலே ஆச்சாரியனுக்கு பெருமாள் என்னென்ன போகங்களை கொடுக்கிறாரோ, இங்கே ஆச்சாரியனுக்கு மோட்சம் என்கிற பெரியதொரு பரம புருஷார்த்த போகத்தை, ஆனந்தத்தை கொடுக்க போகிறாரே, அப்பொழுது அவன் ஆச்சாரியன் தான் மட்டுமாக அதை அனுபவிக்காமல் தன்னுடையவன் என்று இவர் எவரெவரை அபிமானித்திருக்கிறாரோ அந்த சிஷ்யர்களை எல்லாம் கூட அந்த போகத்தை அனுபவிக்கும்படியாக ஆச்சாரியர் செய்கிறார் என்பது மூன்றாவது திருஷ்டாந்தம். இந்த மூன்றாவது திருஷ்டாந்தத்திலே ராஜா போலே இருக்கிறவர் பகவான், ராஜசேவகன் போலே இருக்கிறவன் ஆச்சாரியன், ராஜசேவகனுடைய குடும்பத்தார் போலே இருக்கிறவர்கள் அந்த ஆச்சாரியனை அணுகி அவரிடம் சரணாகதி பண்ணி கொண்டவர்கள். அந்த ராஜசேவகன் அதாவது ஆச்சாரியன் தன் குடும்பத்தார் போலே மதீயத்வேன அபிமானம் பண்ணி இவர்களுக்கும் உதவுகிறார். பிள்ளை பண்டாட்டிகளுக்கு ராஜா தெரியாதது போலே சரணாகதி பண்ணி கொண்டவர்களுக்கு பிரம்ம ஞானம் என்பது குறைவாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதனாலே பாதகம் கிடையாது. சேவகனுக்கு தன் மனைவி மக்களிடம் அபிமானம் இருக்கிறது, அதனாலே தனக்கு ராஜா கொடுக்கிற போகங்களை எல்லாம் இவர்களுக்கும் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதுபோலத்தான் ஆச்சாரியனுக்கும் தன்னை ஆசிரியித்த சிஷ்யர்களிடம் அபிமானம் இருக்கிறது. அல்லது திரியக்குகளுக்கெல்லாம் கூட பண்ணுகிறானே என்றால் இவனுடைய சம்பந்தத்தை இட்டுதான் இந்த திரியக்கு, இந்த விலங்கு என்னுடையது என்று அவற்றுக்கும் உதவி செய்கிறான். பசுர் மனுஷ்ய பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக என்று சொல்கிறது புராணம். அது பசுவா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பக்ஷியா இருந்தாலும் வைஷ்ணவனை ஆசிரியித்து விட்டதானால் அதற்கும் நல்ல கதி கிடைக்கிறது. இந்த வைஷ்ணவன் இது என்னுடைய பசு, இவன் என்னுடைய மனுஷன், இது என்னுடைய பக்ஷி என்று அபிமானித்து விட்டானால் தனக்கு கிடைக்கிற பரம புருஷார்த்தத்தை இவற்றுக்கும் வாங்கி தந்து விடுகிறான். அதனாலே அபிமானம் என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆச்சாரியன் நம்மை தன்னவன் என்று அபிமானிக்க வேண்டும். அப்படி அபிமானித்தாரானால் அவருடைய கருணையினாலே, நம்முடைய ஆசிரயணத்தினாலே அவர் அபிமானித்தால் அவருக்கு கிடைக்கிற போகம் நமக்கும் தான் கிடைக்கும் என்று மூன்றாவது திருஷ்டாந்தத்தினுடைய சாரம். இப்பொழுது இரண்டாவது சர்ச்சை ஆரம்பிக்கிறது. ஞானம் இல்லாதவன் ஆச்சாரிய நிஷ்டை பண்ணலாம் என்பதற்கு முதல் திருஷ்டாந்தம் சரியான திருஷ்டாந்தமாக அமைந்திருக்கிறது. சக்தி இல்லாதவன் ஆச்சாரிய நிஷ்டையில் சரணாகதி பண்ணிக் கொள்ளலாம் என்பதற்கு இரண்டாவது திருஷ்டாந்தம் நொண்டி திருஷ்டாந்தம் பொருத்தமான திருஷ்டாந்தமாக அமைந்திருக்கிறது. ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லை, அப்படிப்பட்டவன் கூட ஆச்சாரியனை அணுகி அவன் மூலமாக பரம புருஷார்த்தத்தை அடையலாம் என்பதற்கு மூன்றாவதான அர்பகாதிகி, அர்பகா என்ற பதத்துக்கு குழந்தை என்ற அர்த்தம், சிசு, அந்த திருஷ்டாந்தம் சரியாக அமைந்திருக்கிறது. ஆனால் ஞானம் உடையவன், சக்தி உடையவன், அப்படிப்பட்டவன் கூட ஆச்சாரிய நிஷ்டை பண்ணலாமாமே? இவனுக்கே கூட சேஷ பாவம்
இவனுக்கே கூட காலக்ஷேபம் பூர்த்தியாக பண்ணி இருக்கிறான், எல்லாம் தெரிந்தவனாக இருக்கிறான், தகுதியும் இருக்கிறது. இவன் இவனுடைய ஆச்சாரியன் எப்படியோ அதே மாதிரி அனுஷ்டான வைகல்யம் முதலியவை இல்லாமலே அனுஷ்டானத்திலே சாமக்கிரியம் பெற்றவனாகவே இருக்கிறான். இவனே ஆச்சாரிய துல்லியன்தான் ஞான சக்திகளிலே. அப்படி இருக்கும் பொழுது இவன் இன்னொரு தனக்கும் ஆச்சாரியனாக ஒருவனை அணுகலாமா, ஆச்சாரிய நிஷ்டை பண்ணி கொள்ளலாமா, அல்லது ஸ்வனிஷ்டை தான் பண்ணி கொள்ள வேண்டுமா என்று பூர்வபக்ஷம் என்ன சொல்லுகிறான்? குருடனாக இல்லாத ஒருவன் சாலையை கடக்க வேண்டுமானால் எதற்காக இன்னொருவன் கையை பிடித்துக் கொள்ள வேண்டும்? அவனை கடக்கிறான். அப்படித்தானே நாம் லோகத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி தனக்கே படகை ஓட்ட தெரிந்தவன் தானே ஒரு படகை வைத்துக் கொண்டிருப்பவன் எதற்காக இன்னொரு படகோட்டியனுடைய தயவை எதிர்பார்க்க போகிறான்? இந்த திருஷ்டாந்தங்களை எல்லாம் நாம் வைத்து பார்த்தோமானால், வேறு விதமான யுக்திகளையும் செலுத்தி பார்த்தோமானால், எவனுக்கு சரணாகதி பற்றின ஞானமும் சரணாகதி பண்ணி கொள்ளுகிற பிரகாரம் அந்த சக்தியும் இருக்கிறதோ அவன் தானே தான் பண்ணி கொள்ள வேண்டும், எதற்காக ஆச்சாரியனை நாட வேண்டும் என்று தோன்றுகிறது. பூர்வபக்ஷி அதைத்தான் சொல்லுகிறார். ஆனால் வழக்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால், ரகசிய திரைசார காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி ஔபாசன வைஸ்வதேவங்களோடு அனுஷ்டாதாக்களாக இருக்கிற சிஷ்யர்கள் கூட தங்கள் சரணாகதிக்கு அந்த காலக்ஷேபத்தை எல்லாம் கற்பித்தாரே ஒரு ஆச்சாரியர், அவரைத்தான் நாடுகிறார்கள். அவர்தான் அந்த ஞான சக்திகள் கொண்ட சிஷ்யருக்கும் சரணாகதி பண்ணி வைக்கிறார் என்று அனுஷ்டானத்தில் இருக்கிறது. பூர்வபக்ஷி கேட்கிறான், இது எப்படி நியாயம்? இவனுக்கேதான் முடியுமே, இவன் எதற்காக ஆச்சாரிய நிஷ்டை பண்ணலாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று. அது இரண்டாவது சர்ச்சை. இப்பொழுது ஞானாதிகள் இல்லாதவர்க்கு ஆச்சாரிய நிஷ்டை என்று இங்கே சொன்னது புரிந்துவிட்டது. இருக்கிறவர்கள் பண்ணக்கூடாது என்று பூர்வபக்ஷம். அதற்கான பதில், முதல் கேள்வியை ஒரு தடவை இன்னொரு தடவை பார்த்து விடலாம். உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கான அறிவும் திறமையும் கொண்ட ஒருவன் ஆச்சாரிய நிஷ்டையில் சரணாகதி பண்ணிக்கொள்ளலாமா? ஸ்வனிஷ்டை தானே பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இவனுக்கு ஞான சக்தியாதிகள் இருக்கின்றன. இருந்தும் கூட இன்னொருவனிடம் போய் நிற்பது சரியில்லை என்று தோன்றுகிறது. அதற்கு பதில், எது வேண்டுமானாலும் பண்ணிக்கொள்ளலாம் இஷ்டப்படி என்று. இவன் ஸ்வனிஷ்டை பண்ணிக்கொள்ளக்கூடாது என்றும் சொல்லவில்லை, ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிக்கொள்ளக்கூடாது என்றும் சொல்லவில்லை. இவன் தானாகவேயும் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது ஆச்சாரிய நிஷ்டை ஒரு ஆச்சாரியனை அணுக அவர் மூலமாகவும் சரணாகதி பண்ணிக்கொள்ளலாம். விகல்பம், இவன் இஷ்டப்படி பண்ணிக்கொள்ளட்டும் என்று. அப்பொழுது ஒரு கேள்வி, இந்த மூன்று திருஷ்டாந்தங்களிலும் ஞானாதிகள் இல்லாதவர்க்குத்தானே இன்னொரு ஆச்சாரியனை நாடுவது என்று திருஷ்டாந்தம் சொல்லி இருக்கிறீர்கள். ஞானாதிகள் இல்லாதவர்க்கு ஆச்சாரிய நிஷ்டை என்று சொன்னதுக்கு என்ன தாத்பரியம் என்றால், ஞானாதிகள் இல்லாதவர்க்கு வேறு வழி கிடையாது. ஆச்சாரிய நிஷ்டையே ஸ்வனிஷ்டையெல்லாம் பண்ண முடியாது. அது தாத்பரியம். ஞானாதிகள் இல்லாதவர்க்கு ஆச்சாரிய நிஷ்டை தவிர வேறு வழி கிடையாது, இது ஒன்றுதான் என்பது தாத்பரியம். நீங்களாக வேறு தாத்பரியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. வேறு தாத்பரியம் என்ன? பூர்வபக்ஷி வைத்துக் கொண்டிருக்கிறான், ஞானாதிகள் இல்லாதவர்க்கே ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன தகுதி தெரியுமா? இவன் ஸ்வனிஷ்டை பண்ணிக்கொள்ள முடியாதவனாக இருக்க வேண்டும். இவனுக்கு ஞானாதிகள் இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சாரியனை அணுகலாம் என்று பூர்வபக்ஷி நினைக்கிறான். நாம் என்ன சொல்கிறோம்? அப்படி கிடையாது. ஞானாதிகள் இல்லாதவர்க்கு ஆச்சாரிய நிஷ்டை ஒன்றுதான் வழி என்று சொன்னோமே தவிர, ஞானாதிகள் இல்லாதவர்க்கு மட்டும்தான் அந்த ஆச்சாரிய நிஷ்டை என்று நாங்கள் சொல்லவில்லை. அந்த ஏகாரம் இருக்கிறதே, அவதாரணம் என்று சொல்வோம், அதை எந்த இடத்திலே போடுவது என்று வாக்கிய விநியாசத்தை பார்த்தால், ஞானாதிகள் இல்லாதவர்க்கு ஆச்சாரிய நிஷ்டை என்கிற வாக்கியத்திலே ஆச்சாரிய நிஷ்டை ஏ என்று அந்த இடத்திலே போடுகிறோமே தவிர, ஞானாதிகள் இல்லாதவர்க்கே ஆச்சாரிய நிஷ்டை என்று இந்த இடத்தில் போடுவது கிடையாது ஏ என்பதை. அதை சாஸ்திர பரிபாஷையில எப்படி சொல்வது என்றால்,
அந்நிய யோக வியவச்சேதம் இங்கு என்று. அந்நிய என்றால் இப்பொழுது யாரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஞானாதிகள் இல்லாதவரை பற்றி. அந்நிய என்றால் அவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் யாரு? ஞானாதிகள் உள்ளவர்கள். அந்த ஞானாதிகள் உள்ளவர்கள் ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும், பண்ணிக்கொள்ள கூடாது என்ற வியவச்சேதம். வியவச்சேதம் என்றால் வரை அறுப்பு. இங்கே விவட்சிதம் என்று அப்படி கிடையாது. ஞானாதிகள் உள்ளவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்பதை இந்த வாக்கியம் பேசவில்லை. ஞானாதிகள் இல்லாதவர்கள் ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும்தான் இந்த வாக்கியம் பேசியிருக்கிறது. அதனாலே இங்கே அந்நிய யோக வியவச்சேதம் கிடையாது. உள்ளவர்களுக்கு அது கூடாது என்பது கிடையாது. எதனாலே இப்படி நிச்சயமாக சொல்லுகிறோம்? ஞானாதிகள் உள்ளவர்கள் கூட ஆச்சாரிய நிஷ்டை பண்ணலாம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் அப்படித்தான் வழக்கத்திலே இருக்கிறது. சூடி கொடுத்த நாச்சியார், ஸ்ரீ மதுர கவிகள், முதலியாண்டான், பராசர பட்டர் போன்ற ஞான சக்தி பூர்ணர்கள் கூட ஆச்சாரிய நிஷ்டர் என்று சம்பிரதாயம் இருக்கையாலே என்று. சூடி கொடுத்த நாச்சியார், ஆண்டாள் தன்னுடைய தகப்பனாரான பட்டர்பிரான் விட்டு சித்தன் பெரியாழ்வார் என்று ஒருவர் இருந்தாரே, அவரைத்தான் ஆசிரியித்தாள். இவளே ஞான சக்தி உள்ளவள் தான், இருந்தாலும் கூட ஆச்சாரிய நிஷ்டை தான் பண்ணினாள். ஸ்ரீ மதுர கவிகள் அவரே ஆச்சாரியனாயிருக்கிற தகுதி உடையவர் தான். ஆனால் கண்ணினும் சிறுதாம்பு பதிகத்தில் சொன்னபடி நம்மாழ்வாரையே ஆசிரியித்து அவர் மூலமாகவே சரணாகதி பண்ணி கொண்டார். முதலியாண்டான், முதலியாண்டான் என்பவரை இங்கே எடுத்து சொன்னதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. சொல்ல போனால் 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது முக்கிய காரணம், இந்த சர்ச்சையை எழுப்பினவர்கள் ஆச்சாரிய நிஷ்டை எல்லாரும் பண்ணிக்கொள்ளக்கூடாது என்று, அவர்கள் அந்த முதலியாண்டானுடைய சிஷ்யர்களாக இருக்கிறார்கள். அதனாலே உங்கள் ஆச்சாரியனான முதலியாண்டான் என்ன பண்ணினார்? ஆச்சாரிய நிஷ்டை தான் பண்ணினார். முதலியாண்டான் என்பவர் எவ்வளவு பெரிய ஞானி! அவரே கூட ஆச்சாரிய நிஷ்டை தானே பண்ணிக்கொண்டார். பராசர பட்டர் ஏன் தேசிகன், அப்புள்ளார், அம்மாள் எல்லாம் சொல்லாமல் முதலியாண்டான் பராசர பட்டர் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த பிரகாசிகாக்காரர் முதலாந்தகன் சுவாமி எதிரிகளுக்கு புரிவதற்காக உங்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அப்படித்தான் பண்ணினார்கள் என்பது தெரிவதற்காக முதலியாண்டான், பராசர பட்டர் அவர்களெல்லாம் ஞான சக்தி பூர்ணர்கள் என்று நீங்களும் ஒப்புக்கொள்கிறீர்கள், நானும் ஒப்புக்கொள்கிறோம். நாங்களும் அவர்களெல்லாம் ஆச்சாரிய நிஷ்டர் என்றுதானே சம்பிரதாயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஆச்சாரியரை ஆசிரியத்து அதன் மூலமாக சரணாகதி பண்ணி கொண்டவர்கள் என்று. இன்னொரு காரணம் முதலியாண்டானை சொல்வதற்கு நாம் பின்னாலே ஒரு மேற்கோள் பார்க்க போகிறோம். முதலியாண்டான் இந்த ஞாசத்திலக்கத்திலே தேசிகம் சாதித்த 3 திருஷ்டாந்தங்கள் கிடக்கட்டும். முதலியாண்டான் இவருக்கு முற்பட்டவர். அவர் வேறு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி இருக்கிறார். நாம் அதை 4வது திருஷ்டாந்தம் என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் அதுதான் முற்பட்ட திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி ஆச்சாரிய நிஷ்டையினுடைய பெருமை புரியும்படியாக அவர் பேசியிருக்கிறார். அது என்ன என்பதையும் பார்க்க போகிறோம். ஆகா, இந்த சர்ச்சைக்கு என்ன பதில் என்றால், யார் வேண்டுமானாலும் ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிக்கொள்ளலாம். ஆச்சாரிய நிஷ்டை பண்ணிக்கொள்வதற்கு தனக்கு ஞான சக்தி இல்லாமல் தான் இருந்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. தானே ஆச்சாரியனாக இருந்து மற்றவர்க்கு சரணாகதி பண்ணி வைக்கக்கூடிய திறமை இருந்தாலும் கூட தன்னுடைய சரணாகதியை தன்னுடைய ஆச்சாரியன் மூலமாக பண்ணிக்கொள்ளலாம் என்கிற வழக்கம் இருக்கிறது என்று இந்த சர்ச்சை முடிந்தது. அதற்கு மேலே இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அலசுகிறார் இந்த வியாக்கியானத்திலே, பிரகாசிகையிலே. அயோக வியவச்சேதமே விவக்ஷிதம். அயோக வியவச்சேதம் என்றால் இவனை தவிர மற்றவர்கள் கூடாது என்று அதை சொல்லவில்லை. இவன் இதையே பண்ண வேண்டும். எவன் ஞான சக்தி இல்லாதவன் இதையே, அதாவது ஆச்சாரிய நிஷ்டையையே பண்ண வேண்டும், வேறு ஒன்றை பண்ணுவதற்கில்லை. அதுதான் அயோக வியவச்சேதம். அதுதான் இங்கே விவட்சிதம்.
அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். இங்கே விவட்சிதம் என்று எப்படி சொல்லலாம்? விவட்சிதமா இருந்தால் எப்படி வாக்கியம் அமைந்திருக்க வேண்டும்? ஞான சக்திஹீனர்கள் ஆச்சாரிய நிஷ்டையே பண்ண வேண்டும் என்று இருக்க வேண்டும். அந்த விவகாரம் அங்கு இல்லையே என்று கேட்கிறான். அதுதான் அர்த்தம். விவக்ஷிதம் விவக்ஷிதம் என்றால் சொல்ல வந்த கருத்து அதுதான் என்று சொல்கிறீர்களே, ஆனால் அங்கே ஏ என்பது அந்த இடத்துல போடவில்லையே என்று கேட்கிறான். அதற்காக இன்னொரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார். அந்த திருஷ்டாந்தம் எம்பெருமானார் அருளி செய்த வாக்கியம். தன்னுடைய அந்திம தசையிலே பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அதற்கு யோக்கியதை இல்லையாகில் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல் அதுக்கு யோக்கியதை இல்லையாகில் உகந்தருளின திவ்ய தேசங்களிலே கைங்கரியம் செய்தல் அதுக்கு யோக்கியதை இல்லையாகில் ஆகவதாபிமானத்திலே ஒதுங்கி வர்த்தித்தல் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் 5 கைங்கரியங்களை நியமித்தருளின இடத்தில் கொண்ட நியாயம் இங்கும் துல்லியம் என்று. இதை சொல்லும் பொழுது பிராமாதிகமாக ஒன்று விட்டு போயிருக்கிறது. 4 சொல்லிவிட்டு 5 என்று. அது அச்சுப்பிழையாக இருக்கலாம், ஒரு வரி விட்டு போயிருக்கலாம். அது விட்டு போன வரி என்ன என்றால், 4வதாக ஒன்று அதுக்கு யோக்கியதை இல்லையா துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணுதல் என்று. இந்த 4வது தான் விட்டு போயிற்று என்று எப்படி தெரியும் என்றால், இந்த 5 என்ன என்று வேறு எத்தனையோ கிரந்தங்கள் சொல்லுகின்றன. ரகசிய திரயசாரத்திலே கூட இந்த 5 என்ன என்று விவரம் இருக்கிறது. ஆக இந்த 5ஐ சொல்லும் பொழுது விகல்பமாகத்தான் சொல்லி இருக்கிறார். விகல்பம் என்றால் ஏதாவது ஒன்றை பண்ணினால் போதும். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் எவனால் முடியுமோ அவன் அதை பண்ணட்டும் என்று கருத்து. அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தனம் பண்ணுவதற்கான தகுதி ஒருவனுக்கு இல்லாமல் இருக்கிற பட்சத்திலே என்று சொல்லி அருளை செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல் என்று இருக்கிறது. இப்பொழுது வழக்கத்தில் எப்படி இருக்கிறது? ஒருவருக்கு ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்க முடியும், யோக்கியத்தை இருக்கிறது, காலக்ஷேபம் பண்ணி இருக்கிறார், இவரே கூட ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பிக்க மாட்டாரா என்ன? அவர் ஸ்ரீபாஷ்யத்தையும் பிரவர்த்தனம் பண்ணிவிட்டு அருளி செயலையும் பிரவர்த்திப்பார். பகவத் விஷயமும் காலக்ஷேபம் பண்ணிவிட்டு அதையும் திருவாய்மொழி அர்த்தானுசந்தானமும் பண்ணுவார். அப்படி இருக்கும் பொழுது இந்த எம்பெருமானாருடைய வார்த்தை அதுக்கு யோக்கியத்தை இல்லையாகில் என்று சொல்லிவிட்டாரே, ஸ்ரீபாஷ்யத்துக்கு யோக்கியத்தை இல்லாதவர்கள் மட்டும்தானே அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பிக்க வேண்டும் என்று ஒருவன் வினவினால் அதற்கு நாம் என்ன பதில் சொல்லுகிறோம்? இங்கே அந்நியோக வியவச்சேதம் கிடையாது. அதற்கு யோக்கியத்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு அதற்கு யோக்கியத்தை இல்லாதவர்கள் அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பிக்கலாம் என்ற கருத்தை தவிர அதற்கு யோக்கியத்தை உள்ளவர்கள் அதை பண்ணக்கூடாது என்ற கருத்து இந்த பந்திக்கு கிடையாது. யோக்கியத்தை இல்லாவிட்டால் இப்படி பண்ணலாம், யோக்கியத்தை இருந்தால் பண்ணலாம், அப்பொழுது கூட பண்ணலாம் என்றுதானே நாம் அர்த்தம் சொல்ல போகிறோம். அதே மாதிரி இன்னொருவன் 3ஆமவன் இருக்கிறான், அவனுக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கும் யோக்கியத்தை இல்லை, அருளி செயல் பிரவர்த்தனம் பண்ணுவதற்கும் யோக்கியத்தை இல்லை என்றால் திவ்ய தேசங்களிலே கைங்கரியம் பண்ணலாம். அதற்கும் யோக்கியதை இல்லை என்றால் தன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணலாம். அதுவும் முடியவில்லை என்றால் பாகவத அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்திக்கலாம். அபிமானத்திலே ஒதுங்குதல் என்றால் எனக்கு என்ன நன்மையோ அதை என்னுடைய ஆச்சாரியன், என்னுடைய பாகவத், நான் எவனை ஆசிரியத்திருக்கிறேனோ அந்த பாகவதன் அவன் பார்த்துக் கொள்வான். நான் அவனுடைய நிழலிலே இருக்கிறான். அவனுடைய அபிமான பாத்திரமாக இருப்பது மட்டும் போரும். நான் அவனுக்கு சுசுகைகள் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னுடைய க்ஷேமத்தை அவர் பார்த்து கொள்ளுவார் என்று கூட இருக்கலாம் என்று. இப்பொழுது 5 விகல்பங்கள் சொன்னாரே, அப்பொழுது அந்த இல்லையா யோக்கியத்தை இல்லையாகல் என்பதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? யோக்கியத்தை இல்லாதவர்கள் இதை மட்டும்தான் பண்ண முடியும், யோக்கியத்தை உள்ளவர்கள் பண்ணலாம் என்று அர்த்தம் சொல்கிறோம். அது போலத்தான் இங்கேயும் ஞான சக்தி உள்ளவர்கள் ஆச்சாரிய நிஷ்டை பண்ணக்கூடாது என்று கிடையாது, அவர்களும் ஆச்சாரிய நிஷ்டை பண்ணலாம். இந்த வாக்கியத்துக்கு
ஏவகாரம் இல்லாத வாக்கியத்துக்கு அவதாரணம் இல்லாத இடத்திலே கூட எப்படி நாம் அர்த்தம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி என்று. எதற்காக இந்த வாக்கியத்தை காண்பிக்கிறார் இங்கே என்றால், இது இந்த பூர்வ பக்ஷிக்கும் அபிமதமான வாக்கியம். பூர்வ பக்ஷியும் இந்த வாக்கியத்தை நொற்று பண்ணி வைத்திருக்கிறான் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சூக்தி, அவர் திருவாய் மலர்ந்தருளின வாக்கியம் என்று. இதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, பாஷ்யத்தை வாசிக்க யோக்கியத்தை இருப்பவர்கள் அருளிச் செயலை வாசிக்க கூடாது என்று அவன் அர்த்தம் சொல்வதில்லை. அதே போலத்தான் இங்கேயும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சர்ச்சைக்கு இப்பொழுது சமாதானம் ஆகிவிட்டது. இதற்கடுத்தபடியாக இன்னொரு திருஷ்டாந்தம், 3 தவிர நமக்கு 4வது, வாஸ்தவத்திலே இந்த 3க்கும் முற்பட்டதான ஒரு திருஷ்டாந்தம், அது ரகசிய திரைசாரத்திலே இருக்கிறது. அந்த திருஷ்டாந்தம் இன்னும் கூட சுவாரஸ்யமான திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அந்த திருஷ்டாந்தத்தை சொன்னவர் முதலியாண்டான் என்கிற ஆச்சாரியர். அவர் என்ன சொன்னார்? ஒரு மலையினின்றும் ஒரு மலையில் தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்களை போலே பாஷ்யக்காரர் சம்சார லங்கனம் பண்ண அவரோடுண்டான குடல் துவக்காலே நாம் உத்தீர்ணரானோ என்று முதலியாண்டான் சொன்னார். அதாவது ஒரு சின்ன ஜந்து இருக்கிறது, எறும்பு போல ஒன்று. அதற்கு இந்த மலையிலிருந்து வேறொரு மலைக்கு போக வேண்டும் என்று விருப்பம் வந்தது. ஆனால் அது எவ்வளவு தூரம் தாண்டுவதற்கு அதாலே முடியாது. இறங்கி போவதற்கு பகுகாலமாகும். இறங்கி மறுபடியும் பள்ளத்தாக்கில் தாண்டி அதற்கு பிறகு அடுத்த மலைக்கு போக வேண்டும். அது அசக்தனாக இருக்கிறது அந்த எறும்பு. ஆனால் அந்த மலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏதாவது காரணம் இருக்கலாம், இந்த எறும்பனுடைய பந்துக்கள் அந்த மலையிலே விட்டு போயிருக்கலாம். எப்படி தாவுவது என்றால், இந்த எறும்பு போலவோ பேன் போலவோ ஒரு சின்ன ஜந்துவானது சிம்ம சரீரத்திலே போய் உட்காருகிறது. ஒரு சிங்கம் ஒன்று இருக்கிறது, அந்த சிங்கம் மலைக்கு மலை தாவுகிற சக்தி கொண்டிருக்கிறது. அந்த சிங்கத்தினுடைய உடம்பிலே இது போய் உட்கார்ந்து கொண்டு அந்த சிங்கத்தை விடாமல் பற்றி கொள்ளுகிறது. சிங்கம் மலை விட்டு மலை தாவுகிறது. அப்பொழுது எறும்பு வேறொரு பிரயத்தனம் எதுவும் பண்ணாமலே சிங்கத்தை பற்றி கொண்டது, அந்த சிங்கம் தாவ வல்லதாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்தாலே வேறு மலைக்கு போய் விடுகிறது. காரியம், அதற்கு காரிய சித்தி ஏற்பட்டு விட்டது. அது என்ன பண்ணிற்று? லங்கனம் பண்ணிற்றா என்றால் பண்ணவில்லை. என்ன பண்ணிற்று என்றால் லங்கனம் பண்ணக்கூடிய சக்தி உள்ள இன்னொரு ஜந்துவை பற்றி கொண்டது. அதுபோலத்தான் பாஷ்யக்காரர் சம்சார லங்கனம் பண்ண. பாஷ்யக்காரர் நமக்கெல்லாம் ஆச்சாரியர். அவர் சம்சாரத்தை தாண்டுகிற உபாயம் கண்டவர். அவர் சரணாகதி பண்ணினார். மிகவும் பலரும் அறிந்தது பாஷ்யக்காரர் பண்ணின சரணாகதி என்றால், சரணாகதி கத்தியத்திலே அந்த பிரகாரத்தையே கூறியிருக்கிறார். அவர் சரணாகதி பண்ணினார். நாம் எல்லாம் அவரோடுண்டான குடல் துவக்காலே நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. சரீர சம்பந்தம் கூட இருக்கிறது. முதலியாண்டான் என்பவர் பாஷ்யக்காரருக்கு பூர்வாசிரமத்திலே உறவு, மருமானானவர். அதனாலே குடல் துவக்கே இருக்கிறது. சரீர சம்பந்தம் முக்கியமில்லை. இங்கே ஆச்சாரிய சரணாகதி சிஷ்யனுக்கு பலிப்பதிலே இருந்தாலும் கூட ஏன் சரீர சம்பந்தத்தை சொல்லுகிறார் என்றால், அவர் சொன்ன திருஷ்டாந்தத்திலே சரீர சம்பந்தம் இருக்கிறது. அதே மாதிரி ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக குடல் துவக்காலே நாம் உத்தீர்ணரானோம், நம்முடைய காரியம் சித்தித்து விட்டது. நாம் பாஷ்யக்காரரை ஆசிரியத்து விட்டோம். அவர் சம்சார லங்கனம் பண்ணும் பொழுது நம்மையும் சேர்த்தார் அவர் லங்கனம் பண்ணுகிறார் என்று முதலியாண்டான் பாசுரம் என்பது கூட மேற்கோளிலே சேர்ந்தது. அதாவது இது ரகசிய திரைசாரத்திலே முதலியாண்டான் பாசுரம் 80 வரையில் ரகசிய திரைசாரத்திலே மேற்கோளாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பண்ணின காரியம் என்ன? ஆச்சாரியரை விடாமல் பிடித்து கொண்டது மட்டுமே. மற்றவையெல்லாம் தாண்டுதல் என்பதெல்லாம் ஆச்சாரியனுடைய காரியம். நாம் அவரை பற்றி கொண்டு விட்டோம்.
என்று இந்த திருஷ்டாந்தம் நன்றாக விளக்குகிறது. ஆச்சாரிய நிஷ்டை என்பது மிகவும் உத்கிருஷ்டமானது. முதலிலே சொன்ன சர்ச்சை அது வலுவற்றது. எத்தனையோ திருஷ்டாந்தங்களை பார்த்தோமானால் நமக்கு சக்தி இல்லாவிட்டாலும் கூட சக்தி உள்ள ஒருவனை அண்டி நாம் அந்த காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்பது பல விதங்களிலே தெரிகிறது. அதனாலே ஆச்சாரிய நிஷ்டை என்பது சாஸ்திர சம்மதமாகத்தான் இருக்கும் என்று யுக்திகளாலேயும் பார்த்து கொள்ளலாம் என்று 4வது திருஷ்டாந்தத்தையும் பார்த்தாயிற்று. இப்பொழுது 22வது ஸ்லோகம். இதிலேயும் ஒரு பெரிய சுவாரஸ்யமான சர்ச்சை வரப்போகிறது. அந்த சர்ச்சையை ஆரம்பம் மட்டும் இன்று பண்ணுவோம், தொடர்ச்சி அடுத்த வாரம். ஸ்லோகத்தை வாசிக்கலாம். உக்த்யா தனஞ்சய விபீஷண லக்ஷ்யயாதே பிரத்யாய லக்ஷ்மண முனேர் பவதா விதீர்ணம் ஸ்ருத்வா வரம் ததனுபந்தமதாவலிப்தே நித்யம் பிரசீத பகவன் மகிரங்கநாத. மேல் ஆபாத்தமான அர்த்தம் என்ன என்றால், ரங்கநாதனே, நீ பகவத் ராமானுஜருக்கு வரம் கொடுத்திருக்கிறாய். லக்ஷ்மண முனேஹே பவதா விதீர்ணம் வரம் என்று இருக்கிறது. ரங்கநாதனே தான். எந்த ரங்கநாதனுக்கு ஞாச திலக ஸ்லோகம் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அதே ரங்கநாதன் பாஷ்யக்காரருக்கு ஒரு வரம் இதற்கு முன்னே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னே கொடுத்திருக்கிறார். அதை இப்பொழுது நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் அவரை சேர்ந்தவன். நீ எந்த பாஷ்யக்காரருக்கு வரம் கொடுத்தாயோ அந்த பாஷ்யக்காரரை நான் சேர்ந்தவன் என்பதாலே எனக்கு ஒரு செருக்கு கூட இருக்கிறது, ஒரு ஆவலிப்பு இருக்கிறது, ஒரு அகங்காரம் இருக்கிறது, எனக்கு பெரியதொரு பெருமை இருக்கிறது. நான் பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறேன். அந்த பெருமை இருக்கிறது. நான் மதாவலிப்தனாக இருக்கிறேன். என்னிடத்திலே நீர் பிரசன்னமாக வேண்டும், எப்போதும் பிரசன்னராக வேண்டும். பிரசன்னராக வேண்டியதற்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன். பகவத் ராமானுஜருடைய சிஷ்யனா, அவருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவனா, அவரை ஆசிரியத்தவனா, அப்படியா இருந்தால் நிச்சயமாக இவனிடம் பிரசாதம் பண்ணி ஆக வேண்டும் என்று ரங்கநாதன் நினைப்பாராம். அதை சொல்லுகிற சமயத்திலே பகவத் ராமானுஜருக்கு என்ன வரம் கொடுத்தார் என்பதையும் பூர்வார்த்தம் காண்பிக்கிறது. முக்த்யா தனஞ்சய விபீஷண லக்ஷ்யயாதே என்று. தனஞ்சயன் என்றால் அர்ஜுனன், பாரத கதையிலே வருபவன். விபீஷணன் என்பவன் ராவணனுடைய தம்பி, ராமாயண கதையிலே வருபவன். தனஞ்சயனுக்கு ஒரு உக்தி கொடுத்திருக்கிறார் பெருமாள் கிருஷ்ணன், ஒரு சொல். விபீஷணனுக்கு ஒரு உக்தி கொடுத்திருக்கிறார் பெருமாள் ராமர், அது ஒரு சொல். தனஞ்சய லட்சியாக ஒரு உக்தி, விபீஷண லட்சியாக இன்னொரு உக்தி. தனஞ்சய லட்சியாக தனஞ்சயனை குறித்து கூறிய வார்த்தை என்ன என்றால், சர்வதர்மான் பரித்யஜ்ய என்று ஆரம்பிக்கிற கீதா சரம ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லி இருக்கிறார்? சரணாகதி பண்ணு, பண்ணினால் நான் உன்னை பாவங்களிலிருந்து விடுவிப்பேன், நீ கவலைப்பட வேண்டாம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அது தனஞ்சய லட்சியான உக்தி. இன்னொன்று விபீஷண லட்சியான உக்தி ஒன்றிருக்கிறது. விபீஷணனிடம் விபீஷணன் சரணாகதி பண்ணும் பொழுது, இந்த விபீஷண சரணாகதி சந்தர்ப்பத்திலே ராமர் எல்லாருக்குமாக சொன்ன உக்தி ஒன்றிருக்கிறது. சகிருதேவ பிரபன்னாய என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகம். அந்த ராமருடைய உக்தி விபீஷண லட்சியான உக்தி. அதிலே என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், ஒரே ஒரு தடவை என்னிடம் சரணாகதி பண்ணினவர்க்கும், நான் உன்னை சேர்ந்தவன் என்று யாச்சனை பிரார்த்தனை பண்ணினவர்களுக்கும் நான் எல்லா பூதங்களில் இருந்தும் அபயத்தை கொடுக்கிறேன். இது எனக்கு ஒரு விரதம் போல.
நான் நிச்சயமாக சரணாகதர்களை காப்பாற்றித்தான் தீருவேன் என்று விபீஷண லட்சையான ஒரு உக்தி ஏற்கனவே இருக்கிறது. இத்திஹாசங்களிலே 2 முக்திகள். அப்படி தனஞ்சய விபீஷண லட்சையான அந்த உக்தியை சொல்லி பிரத்யாய, பிரத்யாய என்றால் நம்பிக்கை ஊட்டி என்ற அர்த்தம். பிரத்யயம் என்றால் நம்பிக்கை. பிரத்யயம் வரும்படியாக பண்ணி, என்ன பிரத்யம் வரும்படியாக பண்ணி, நம்பிக்கை வரும்படியாக பண்ணி ஸ்ரீ பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ணுகிறார். பங்குனி உத்தர தினத்திலே சேர்க்கையிலே ரங்கநாதனும் ரங்கநாயகியும் சேர்ந்தருளுகிற மண்டபத்திலே ஸ்ரீ பாஷ்யக்காரர் சரணாகதியை சரணாகதி கத்தியத்திலே பண்ணும் பொழுது அவருக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக பகவான் அருளி செய்கிறார். இதுவும் சரணாகதி கத்தியத்திலேயே தான் இருக்கிறது. சரணாகதி கத்தியம் என்பது சம்வாத ரூபமாக இருக்கிறது. ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன விண்ணப்பித்தார், அதற்கு பகவான் என்ன மறு பதில் சொன்னார் என்பதும் அந்த சரணாகதி கத்தியத்திலே இருக்கிறது. அந்த பதில் சொல்லுகிற சமயத்திலே இந்த ஸ்லோகங்கள், ராமருடைய ஸ்லோகம் ஒன்று, கிருஷ்ணருடைய ஸ்லோகம் ஒன்று, அவ்விரண்டையும் ரங்கநாதர் அந்த பதிலிலே சொல்லுகிறார். அந்த ஸ்லோகங்கள் அவர் சொன்ன பதில் எல்லாமே சரணாகதி கத்தியத்திலே எப்படி இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுதே பார்க்க போகிறோம். அப்படி சொல்லி அந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக நம்பிக்கை ஊட்டி ஒரு வரம் கொடுக்கிறார். மஜ்ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகமாஸ்வ என்று வரம் கொடுக்கிறார். என்னை பற்றின ஞானம், என் தர்சனம், என் பிராப்தி இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ சந்தேகமே படாதே சுகமாக இருப்பாயாக என்று தேற்றுகிறார் என்று உறுதிமொழி கொடுக்கிறார். இதுதான் பிரத்யாயனத்தோடு வந்த வரம். அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்த பகவத் ராமானுஜரை அல்லவா, அந்த வரத்தை பெற்ற பகவத் ராமானுஜரை அல்லவா நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று. இப்பொழுது சரணாகதி கத்தியம் என்கிற பகவத் ராமானுஜருடைய கிரந்தத்திலே இது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சரணாகதி கத்தியத்தில் இருக்கிற வச்சனம், மாதே பூதத்ர சம்சயः அன்ருதம் நோக்த பூர்வம் மே ந ச வக்ஷ்யே கதாச்சன ராமோத்விர்நாபிபாஷதே சக்ருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேभ्यो ததாம்யே தத்வ்ரதம் மம சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வபாபேभ्यो மோக்ஷயிஷ்யாமி மா சுதः இதி மயைவ யுக்தம் அத்தः மஜ்ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகமாஸ்வ என்று ரங்கநாதனுடைய வாசனமாக சரணாகதி கத்தியத்திலே இருக்கிறது. இதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே காட்டி அந்த ராமானுஜரை நான் சேர்ந்தவன் என்பதாலே என்னிடமும் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தாகிறது. மற்றவற்றை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.